ஹலோ கைஸ், நான் பிஎஸ் பேசுகிறேன். இனி நம்ம பார்க்க போகிற சீரிஸோட நேம் வந்து பிரைவேட் ட்விட்டர்னு சொல்லக்கூடிய சீரிஸோடைய எபிசோட் 12 தான் இனி நம்ம பார்க்க போகிறோம். இந்த சீரிஸோடைய சீசன் 1 ஃபைனல் எபிசோட். கண்டிப்பாக சீசன் 2 வருமானது இந்த வீடியோவோட கடைசியில் அதை பார்ப்போம். கண்டிப்பாக இது லாஸ்ட் எபிசோட்னால கண்டிப்பாக இந்த அனிமே சீரிஸ் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும். நம்ம பிடிச்சவங்க எல்லாருமே கமெண்ட்டில் ரேட்டிங் மறக்காமல் கொடுத்துருங்க. சரி வாங்க நம்ம கதை போகலாமா. ஒரு வழியாக ஹீரோவோட ட்ரைனிங்கில் அவன் ஹீரோவே கொஞ்சம் மிஞ்சதுனால ஹீரோவை கூப்பிட்டு பாராட்ட, நான் ஒரு வழியாக சாதிச்சிட்டான். ஆமாம், நீ கவலைப்படாத ஸ்டெல்லா, நீ கண்டிப்பாக வின் ஆவ அப்படின்னு ஹீரோ மனசுக்கு ஆறுதலாக சொல்ல. அதுக்கப்புறம் நம்ம டீனாவும் ரெடியாக வரான் அக்கா கூட சண்டை போகிறதுக்காக. செல்லா கிரவுண்டுக்கு வர அவங்களுடைய மேடும், இன்னைக்கு நீங்கள் பெரிய லெவலில் சாதிக்கணுன்றதுக்காக என்னுடைய வாழ்த்துக்கள். நீங்கள் என்னை பற்றி ரொம்ப கவலைப்பட வச்சதுக்கு ரொம்ப வருத்தப்படுறேன் நான், அதனால என்ன மன்னிச்சிருங்க. உங்களுடைய வாழ்த்துக்கள் எப்பவுமே எனக்கு இருக்குன்ற மாதிரி அவன் மனசார பேச. ஹீரோ அதுக்கப்புறம் அந்த இடத்துக்கு வரவும், ஏய் மிஸ்டர் ஆலன், நீங்கள் பார்க்க விரும்பவும் ஹேண்ட்ஸமாக தெரியுறீங்க இந்த துணியில். என்னப்பா சொல்கிறேன், நானே இருக்கிறது ஏதோ ஒன்று போட்டு வந்தேன், நல்லா இருக்குமா கூட தெரியாது. துணி எப்படின்னு தானே, இந்த போட்டியை பொறுத்த வரைக்கும் யார் ஜெயிக்கிறான்னு தானே முக்கியம். அது உண்மைதான். ஆனால் உங்களுடைய துணி பார்க்கும்போது இந்த மெஜிஷியன் ஸ்டோரி புக்கில் வர ஆள் மாதிரியே இருக்கீங்க நீங்கள். அப்புறம் எல்லாரும் வந்துட்டு ஆளாளுக்கு ஹீரோடைய துணியை பார்த்துட்டு புகழ்ந்து தள்ளி அவனை கொஞ்சம் அதை குறை தான். ரெடியாகவுமே வந்து பாராட்டு அவருடைய மேடம் இதெல்லாம் வீடியோ எடுத்துட்டுக்கா, வீடியோ எடுக்கிறத பார்க்கணும்னு இருப்பா அப்படின்னு ஹீரோ புலம்பிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் எல்லாருக்கும் அட்வைஸ் கொடுத்துட்டு இருக்கும் போது ஃபிசிலியா நம்ம ஸ்டெல்லா கிட்ட போயிட்டு, மிஸ்டர் ஆலோனியோடைய துணி எப்படி இருக்கு, அது எல்லாமே நான் தான் அவருக்கு செலக்ட் பண்ணி கொடுத்தேன். ஓ அதான் விஷயமா, கூட லேடியாகவும் உதவி பண்ணாங்க. ஆனால் என்ன மன்னிச்சிட்டு ஸ்டெல்லா, உனக்கு எதுவுமே என்னால் பண்ண முடியல. பரவாயில்ல ஃபெசிலியா, நீ கேட்டதே சந்தோஷம் தான். கண்டிப்பாக இந்த பேட்டில் முடியட்டும் பார்ப்பல, கண்டிப்பாக நான் பார்ப்பேன், உன் பெஸ்ட்டை கொடுன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கேன். இன்னொரு பக்கம் மொத்தம் ஹீரோ சுற்றி இவ்வளோ போனங்க இருக்குது பார்த்துட்டு டீனா கத்திட்டு வரா, என்னப்பா காலையில் வந்து அலப்பறை பண்ணிருக்கீங்க மிஸ்டர் ஆலன் கிட்ட. ஆமாம் எலியாவும், ஆலன் டீச்சர் உங்களுடைய துணி பார்க்க ரொம்ப பிரமாதமாக இருக்கு. காரணம் வியந்து பார்த்துருக்க. டே என்னடா அவ்வளோ பேர் இருக்காங்க அவனை சுற்றி, நான் என்னப்பா பண்ணுறது. லைனு நீ போயிட்டு வெயிட் பண்ணாங்க, எல்லாருமே இந்த பேட்டில் உட்காந்து பாருங்க, எல்லாருமே அந்த இடத்துல தயாராக இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தா கிராண்ட் வந்ததுக்கு வரான். ஆலன் செம்பா இவங்களுடைய துணி பார்க்க பிரமாதமாக இருக்கு. சரி ஓகே இது ஆரம்பிப்போமா. அதுக்கப்புறம் அவங்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி லேடியாவும், ஆலன் அது என்ன ஒரு நிமிஷம் பார்க்கலாமா. இது சாதாரண சிக்கி தானப்பா நீ கொடுத்தன, பார்த்து பத்திரமா பயன்படுத்துறியா. காரணம் மட்டும் தெரிஞ்சதுன்னா கத்துவாப்பா, அவளுக்கு ஏன் தெரியணும், நீயும் நானும் தனியா கூப்பிட்டு பேசிக்கலாம், அதெல்லாம் பார்த்துக்கலாம், பிரச்சனை இல்லை, சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை, ரொம்ப நன்றி. சரி அதுக்கப்புறம் பேட்டில் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அந்த இடத்துக்கு பார்த்தோம் லேடியாவோடைய பிரதர் அண்ட் அவங்க அம்மா வந்திருக்காங்க அந்த இடத்துக்கு. நீங்க எப்போ இங்க வந்தீங்க. என்னுடைய ஃபியூச்சர் மருமகன் இந்த இடத்துல எப்படி சண்டை போட்டுட்டு இருக்கான்னு பார்க்கறதுக்கு தான் வந்தேன். என்னது ஃபியூச்சர் மருமகனா, கவலைப்படாத, ஃபியூச்சர்ல நீ செக்யூரிட்டி வேலைக்கு கண்டிப்பா ஆள் சேர்த்துக்கப்படுவாங்க, நீ அது தயாராக்கிய சொல்லு. எல்லா விதமான ராயல் கார்டு டெக்னிக்கும் நீ தெரிஞ்சு வச்சுக்கோ, அப்பதான் ஃபியூச்சர்ல உனக்கு ஒரு சிறப்பான வேலை கிடைக்கும். என்னாலாம் முடியாது, நான் ஆளனுக்கு வேணா ஒரு கார்டா இருப்பேன். முட்டாளே, அவனுக்காக தான் சொல்லிட்டு இருக்கேன், என்ன ஆளும் நீங்க தெரியல. ஆனா என்ன இருந்தாலும் அவனை பத்தி பேச்சு ரொம்ப அதிகப்பட்டு இருக்கு இந்த. சரி வாய மூடுங்க, இந்த மேட்ச் ஆரம்பிக்கட்டும். அதுக்கப்புறம் ஹீரோவும் இந்த ட்ரைனிங் கிரவுண்ட்ல எல்லா விதமான பேரியரும் இருக்கும், அதனால நம்ம என்னதான் முயற்சி பண்ணாலுமே இந்த பில்டிங் அட்டாக் ஆகுது, அதனால அவங்களுடைய பெஸ்ட் கொடுத்து பண்ணுங்க. அதுக்கப்புறம் சண்டை ஆரம்பிக்குது. எடுத்த உடனே பார்த்தா ஸ்டெல்லா போயிட்டு அட்டாக் பண்ண போக எலியா குறுக்கால வந்து விண்டு பவர் பயன்படுத்துவோம். பின்னாடி இருந்து நம்ம ஸ்டெல்லா அட்டாக் பண்றது எல்லாமே நம்ம டீனை தடுத்துட்டுருக்கான். இருந்தாலுமே நம்ம ஹீரோக்கு அட்டாக் பண்ண ஹீரோ தடுத்துருவான். காரணம் அதுக்கப்புறம் அதுல இருந்து தப்பிச்சு ஹீரோவை அட்டாக் பண்ணுவோம். இன்னொரு பக்கம் எலியா தன்னுடைய விண்டு பவர் பயன்படுத்தி ஹீரோவை அட்டாக் பண்ண எல்லாத்தையுமே தடுத்துருவான். ஸ்டெல்லா இது உனக்கான நேரம், அது ஆரம்பி. அதுக்கப்புறம் ஸ்டெல்லாவும், இங்க பாருங்க 3 பேருக்கு ஒரு விஷயம், மிஸ்டர் ஆலன் எனக்கு சொல்லி கொடுத்துருக்காரு, கண்டிப்பா நான் இதுல தோத்து போக மாட்டேன் பாருங்கன்ற மாதிரி அவன் அட்டாக் பண்ண போற அந்த ஒரு சமயத்துல பார்த்தா ஸ்டெல்லாவும் நேருக்கு நேரா டீனாவை எதிர்க்க போக எலியா குறுக்கால போட்டு தடுக்கலாம் பார்க்க ஹீரோவும், வேணாம் எலியா, இது அவங்களுக்குள்ள இருக்கிற இப்போ ஒரு டூயல் சின்னது, அதனால நீ குறுக்கால போகாத. அதுக்கப்புறம் அவங்க இடையில நடக்கிறது சண்டை எல்லாமே சாதாரணமா போல, ரொம்ப தீவிரமா தான் இருக்காங்க. ஒருத்தர் மாதிரி ஒருத்தர் அட்டாக் பண்றதுல ஹீரோ உன்னோட சுப்ரீம் மேஜிக்கை பயன்படுத்தி ஸ்டெல்லா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவனுக்கு காரணம் வந்து அட்டாக் பண்ண. காரணம் டக்குன்னு தன்னுடைய லைட்டிங் பவர் வெளிப்படுத்த ஆரம்பிக்கிறான். காரணம் எதுக்காக இவ்வளவு சீரியஸா இதை எடுத்துட்டு இருக்கா தெரியலன்ற மாதிரி எல்லாரும் அதிர்ச்சிட்டு இருக்க. அந்த ஒரு சமயத்துல பார்த்தா நம்ம ரெடியாகும். காரணனுடைய அட்டாக் வந்து லைட்னிங் ஹைப்போதீசிஸ், அவருடைய ஸ்பீடு அதிகமா இருக்கும். அது மட்டும் இல்லாம இதுல எங்க பாரு ஸ்டெல்லா எனக்கு குறைச்சி மதிப்பிடுது, இது சீரியஸா போக போகுது, இதுக்கப்புறம் ஸ்டெல்லாவை நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் நேருக்கு நேரம் சண்டை போட போறாங்க. அந்த ஒரு சமயத்துல பார்த்தா நம்ம ஹீரோக்கு அவன் அட்டாக் பண்ற ஃபர்ஸ்ட் ஹீரோ நின்ன இடத்துல இருந்து அசால்ட்டா தடுப்பான். இன்னொரு பக்கம் எலியா ஸ்டெல்லா அட்டாக் பண்ண, ஸ்டெல்லா இருந்தாலுமே தவிப்பான். சண்டை ரொம்ப தீவிரமா போயிட்டு இருக்கு. அவன் ஸ்மைல் பண்ணி சண்டை போறது இவங்க பாக்குறாங்க. அவன் சந்தோஷமா தான் ஃபைட் பண்ணிருக்கான் போல. ஆமா எல்லாருமே அவனுடைய நண்பர்கள் தானே, அதனாலதான் கண்டிப்பா அந்த இடத்துல இருக்கிற பவர்ஸ் எல்லாமே பார்த்து எவ்வளவு அதிகமா வருது. ஆலன் தான் இதை பண்ணிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். இல்ல ஸ்டெல்லா தான் பண்றாங்க, அவங்க தான் ரொம்ப பவர்ஃபுல்லான அப்படின்னு மேல இருந்து இவங்க கமெண்ட் கொடுத்துருக்காங்க ஒவ்வொருத்தரா. கண்டிப்பா யாராச்சும் ஒரு சைட்ல சோர்ந்து போனா மட்டும் இந்த மேட்ச் முடியும், அப்படி இல்லைன்னா கண்டிப்பா முழுமையா நடந்துட்டே தான் இருக்கும். யாராச்சும் ஒருத்தர் சோர்வு அடையிற இருக்க பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் எலியா டீனா 2 பேருமா சேர்ந்து அட்டாக் பண்ண. காரணம் அதுக்கப்புறம் அட்டாக் பண்ண நிறுத்திடுவோம். ஹீரோவும் எல்லாம் நல்லா தானே இருக்கேன், நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தன்னுடைய அட்வான்ஸ் ஸ்பெல் எல்லாத்தையுமே பயன்படுத்துவோம். இவங்க பார்த்துட்டு ஷாக் ஆவாங்க, என்னது ஒரே சமயத்தில் மிகப்பெரிய லெவலில் 3 அட்வான்ஸ் ஸ்பெல்லா என் பெஸ்ட் கொடுப்பேன் உங்களை தடுக்கிறதுக்காக, ஏன்னா எனக்கு கற்றுக் கொடுத்தது எல்லாமே மிஸ்டர் ஆலன், அதை மறந்துடாதீங்க. சரி இன்னைக்கு ஒரு கை பாத்துருமன்ற மாதிரி. அதுக்கப்புறம் அவங்க எல்லாருமே தேர இருக்கேன். ஹீரோ அந்த திரு நடக்கிற சண்டை எல்லாமே பொறுமையா ரசிச்சிட்டு இருக்கான். எலியா ஒன்று பக்கம் கிட்ட வந்து அட்டாக் பண்ணும். ஹீரோ அடிச்சு தப்பிச்சிருவான். இருந்தாலுமே அவன் நான் பண்ணிட்டேன்ற மாதிரி சொல்ல பார்த்தா ஒரு ட்ராப்ல செட் பண்ணி வச்சிருவா ஹீரோக்கு விண்டு பவர் பயன்படுத்தி அட்டாக் பண்ண மாதிரி. ஆனா ஹீரோ இருந்தாலுமே அதை தப்பிக்க. அது
அதுக்கப்புறம் வந்து நம்ம டீனாவோ உச்சகட்டத்தில் போயிடுறா. இப்போ தன்னுடைய அட்வான்ஸ் ஸ்பெல் எல்லாத்தையுமே பயன்படுத்த ஆரம்பிக்கிறான். கண்டிப்பா எனக்கு என்னுடைய அக்காவும் ஜெயிக்கணும், நானும் ஜெயிப்பேன், என்னுடைய மிஸ்டர் ஆலன் டீச்சரும் ஜெயிக்கணும் இதுல, அதனால நான் இந்த ஒரு விஷயத்த கண்டிப்பா பண்ணுவன்ற மாதிரி. அதுக்கப்புறம் அந்த ஐஸ் பல்பை வெளியே வர வைக்கிறா. சுப்ரீம் மேஜிக்கை பயன்படுத்தி உன்னால கண்டிப்பா இன்னும் ஃபைட் பண்ண முடியல, கண்டிப்பா சரி உன்னுடைய ஸ்பெல்லை பயன்படுத்தி. அதுக்கப்புறம் வந்து இதனால் வரைக்குமே பயன்படுத்துறது இல்லாம ஸ்டெல்லா தன்னுடைய சுப்ரீம் மேஜிக் எல்லாமே பயன்படுத்தி வெளியே பார்த்தா ஒரு 2 ஐஸ் பேர்ட்ஸ் எல்லாமே வெளியே பாருங்க. இவங்கெல்லாம் பார்த்துட்டு அவங்க என்ன இது பறவை, இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு விஷயம் நான் பார்க்கலையே. இந்த சுப்ரீம் பிள்ளை ரொம்ப பிரமாதமா இருக்கு, கவலைப்படாத. அது மட்டும் இல்லாமல் இது தடுக்க முடியாதுக்கான இன்னொரு காரணமா இருக்கும். ஒன்னு என்னன்னா ஐஸ் மட்டும் இல்லாமல் அது கூடவே 2வது லைட்னிங் பவரும் சேர்ந்து இருக்கிறதுனால அது ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கு. சரி ஃபீல் பண்ணாது, இப்போதைக்கு இதை சீக்கிரம் முடிச்சிரு. சரி ஓகேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அது ரெண்டுத்தையுமே அப்சர்வ் பண்ணி தன்னுடைய வெப்பன்ஸ்ல பவரை ஏற்றிக்க அதை பயன்படுத்தி அவள் அட்டாக் பண்ண ரெடியாக இருக்கும். இன்னொரு பக்கம் நம்ம டீனாவை காமிக்க தன்னுடைய அம்மா கொடுத்த ஹேர் பேண்ட் எடுத்து அதில் சுற்றி அம்மா உங்களுடைய பவர் எனக்கு கொடுங்கன்னு சொல்லிட்டு அந்த மேஜிக்கல் ஸ்டிக்கை பார்த்து சொல்கிறான். இன்னொரு பக்கம் இந்த விஷயத்தெல்லாம் பார்த்துட்டு நம்ம எளியாவும் கவலைப்படுத்திங்க, என்னுடைய பவர் நான் உங்களுக்கு ஸ்ட்ரென்த்தாக கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்ம காரனுக்கும் டீனாக்கும் ஸ்ட்ரென்த் பறக்க விடுறான், அதாவது மான ட்ரான்ஸ்ஃபர். சரி நான் இதில் சமாளிச்சுக்கிறேன், நீங்கள் எங்கள் தூரத்துலேருந்து அட்டாக் பண்ணுங்கன்ற மாதிரி காரன் பக்கம் தயாராக இருக்கான். எல்லாருமே தயாராக இருக்கா. அந்த ஒரு சமயத்தில் பார்த்து ஹீரோவும் மானா லிங்க் எல்லாரும் கூட ஏற்படுத்த எங்க பாருங்க யாரும் பயப்படாதீங்க, என்னுடைய ஒட்டுமொத்த மானாவியை நான் அவங்க கூட லிங்க் பண்ணியிருக்கேன், ஒவ்வொருத்தருக்கும் தனியாக. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய பெஸ்ட் கொடுத்து பண்ணுங்க, அப்போ ஸ்டெல்லா சாட்டிஸ்ஃபை ஆகும். காரனுக்கு இன்னமும் பூஸ்டப் கிடைச்சல, அவள் இன்னமும் தன்னுடைய பவர் அதிகப்படுத்தி போறா. இன்னொரு பக்கம் ஸ்டெல்லாவை தயாராக இருக்கு. ஆனால் ஹீரோ கொஞ்சம் உதவி பண்ற மாதிரி தான் இருக்கு காரனுக்கு. என்ன இவ்வளோ தோக்கடிச்சு இன்னமும் நிறைய விஷயத்த கற்றுக்க வைக்கணுன்றதுக்காக. இதனால காரனுக்கு கொஞ்சம் அட்வான்டேஜ் அதிகமாகிடுச்சு. ஏன்னா அவனுடைய மானாவே கொஞ்சம் அதிகமாக வாங்கியிருக்காள். அதனால பத்தத்துக்கு எளிய ஓடிதான் இருக்குது மானா பவர் எல்லாமே. அதனால அவளுக்கு 2 விதமான பவர் சேர்ந்து இப்போ ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கிறதுனால ஸ்டெல்லாக்கு ஒரே ஒரு லிங்க் தான், அது ஹீரோ ஓடி தான், அதுவும் கம்மியாக இருக்கிறதுனால அவளால் பெருசாக அதில் ஜெயிக்க முடியல. அதுக்கப்புறம் பார்த்தா அதில் தோத்துருவா. கடைசியில் திரும்பி ஏஞ்சி நின்று அவன் சண்டை போடலான்னு பார்க்க ஹீரோ வந்து பிடிச்சிருவான். நீ நல்லாவே சண்டை போட்ட, போதும் ஆலன், கண்டிப்பா என்னுடைய தகுதியை நான் இந்த இடத்துல நிரூபிச்சல. கண்டிப்பா நீ சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. ஸ்டெல்லா நீ நல்லா தானே இருக்கா, என்ன அடிபட்டிருக்கா, எனக்கு எதுவும் இல்லை, வருத்தப்படாதீங்க. அதுக்கப்புறம் காரனும் ஸ்டெல்லா இப்போ எப்படி இருக்கு, அவங்க 2 பேரும் அப்பான்னு என்னை மன்னிச்சிடு காரன், என்னையும் மன்னிச்சிடு. இதனால இருக்குமே இந்த ஒரு விஷயத்தை நான் கவனிக்காம இவ்வளோ நாள் தள்ளி போட்டு வந்தது என்னுடைய தப்பு தான் அப்படின்னு கண் கலைங்க ரொம்ப ஃபீல் பண்றாங்க. அந்த இதில் அடுத்த முறையாச்சும் இந்த மாதிரிலாம் பண்ணாது, எங்களை விட்டு போவது எங்களுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கும். ஃபெசிலியாவும் ஒரு பக்கம் வந்துட்டு தன்னுடைய அன்பை வெளிப்படுத்துறவங்க கூட 3 பேருமா அந்த இடத்துல ரொம்ப சந்தோஷமா இருக்க, இப்பதான் பழைய மாதிரி இருக்காங்கன்ற மாதிரி இதை மற்றவங்க எல்லாருமே பார்த்துட்டு ஃபீலிங் ஆகிறாங்க. ஹீரோ அதுக்கப்புறம் அந்த இடத்த தனியாக பார்க்கவும் அவன் ஏதோ ஒரு விஷயத்தை பார்த்துட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். அவங்க யாருக்கும் தெரியாத மாதிரி வந்து இந்த இடத்துல அழுதுட்டு இருக்கேன். அந்த டைம் பார்த்து லிடியாவுடைய அம்மாவும் இதை வச்சு அழுது தொடச்சியும் ரொம்பவும் நன்றியும். ஸ்டெல்லா டீனா எல்லாருமே இப்போ நான் முறையாக தான் வந்து பார்க்குறேன். இவங்களுடைய சக்தி எல்லாமே அபாரமாக இருக்கு. நீ ரொம்ப பொறுப்பாக நடந்துக்கிறேன் இந்த விஷயத்தில். எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாங்க, நான் உதவி பண்ண அவ்வளோதாங்க. ஆனால் இருந்தாலுமே 2 பேரும் ஒரே குடும்பத்தை சேர்ந்தவங்களா இருந்தாலும் அவங்களுக்குன்னு வெவ்வேறு விதமான பாதைகள் அந்த இடத்துல இருக்கு. என்னால் முடிஞ்சளவுக்கு அவங்களுக்கு நிறைய விஷயத்த சொல்லிக் கொடுப்பேன், அடுத்த கட்டமாக போகிறதுக்கு புஷ் பண்ணி விடுவேன், அவ்வளோதான். அதுவே போதுமே, வேற யாருக்கு எது வேணும். என்னைக்கு இருந்தாலும் மறந்துடாத, ஏன்னா என் பொண்ணு உனக்கு தான்றது எப்பயும் முடிவானது, நல்லபடியாக அவளை பார்த்துக்கும், நானும் போயிட்டு வரேன்ற மாதிரி அவள் கிளம்ப ரெடி. அதுக்கப்புறம் கடுப்பிட்டு வந்ததுக்கு வரா. எவ்வளோ தெரியும் தான் என்ன விட்டுட்டு மற்றவங்க எல்லாரும் கூடயும் போயிட்டு மானா லிங்க் பண்ணுவேன், என்ன சாகலான்னு தெரியாம ட்ரை பண்றியா, இப்படிதானே ஒரு முறை பண்ணி நீ வாங்கிட்டேன், அதுக்கப்புறம் ரெக்கவரத்துக்கு எவ்வளோ நாளாச்சு, திரும்பி அதே மாதிரி பண்றேன், என்ன விருப்பத்துன்ற மாதிரி அவள் கத்திட்டு இருக்கேன். என்ன மன்னிச்சிருப்பா, எனக்கு புரியுது, பட் இருந்தாலுமே அந்த ஒரு சமயத்தில் என்னால் எதுவுமே பண்ண முடியல. அவள் சொல்றது உண்மைதான், நீங்க சரியில்லை, கொஞ்சம் கூட உங்க கூட நின்று சண்டை போடலாம்னு நினைச்சா என்னையும் வெளியே நிற்க எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்குன்ற மாதிரி. அதுக்கப்புறம் பார்த்தா லைனாவா சொல்ல எல்லாருமே அதுக்கப்புறம் அந்த இடத்துக்கு வந்துட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்க. எலியாவும் மாத்தா நீங்க பண்ணது கொஞ்சம் கூட சரியில்லை, எல்லாரும் கூட மானால இங்க கொண்டீங்க, என்கிட்ட மட்டும் பண்ணலையே நீங்க, இது என்னப்பா கேள்வி இது, பாத்தீங்களா ஊர் ஃபுல்லா இதை பரவிடுச்சு, எல்லாருமே உங்களை டார்ச்சர் பண்ணி கேட்க தான் போறாங்க. என்ன பக்கம் இந்த விஷயத்தெல்லாம் கேட்டுட்டு லிடியாவோ கடுப்பாயிட்டு இருக்கான். எவ்வளவு தெரிந்து இதை பண்ணிருப்பேன், நான் உனக்கு நீங்க சும்மா விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி அவ வெளியில கத்திட்டு இருக்கான். ஏய் தம்பியா எனக்கு பாதுகாப்பு கொடுறா, இவகிட்ட இருந்து இவ ரொம்ப அரக்கியாட்டம் பண்றாடா அப்படின்ற மாதிரி இன்னொரு பக்கம் ஹீரோவோ லிடியாவோட பிரதரை பாதுகாப்பு வச்சுக்க, இருப்பா ஃபியூச்சரோட நைட் இங்கத்துல இருக்கான் அப்படின்ற மாதிரி கேல காமிக்க பண்ணா தூக்கி போட்டு இருப்பா இவங்க எல்லாருமே சண்டை வெறித்தனமா அந்த இடத்துல காமெடியா போயிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் ஹீரோவும் தன்னுடைய ரூமுக்கு வந்துட்டு ரெடி ஆகிட்டு வெளியே வரும்போது ஸ்டெல்லாவும் அந்த இடத்துக்கு போறான். குட் மார்னிங் மிஸ்டர் ஆலன். சொல்லு என்ன விஷயம், நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்தை கேட்கணும்னு சொன்னால அப்பயே. ஆமா என்னது, அது என்னன்னா நீங்க அப்படின்ற மாதிரி அதுக்கப்புறம் தன்னுடைய தலையை வாரி கூட சொல்லியிருப்பான் அவன் கையால. அந்த ஒரு விஷயத்தை கேட்டுட்டு அவர் ரொம்ப மகிழ்ச்சியா வரும். அந்த ஒரு சமயத்துல ஹீரோ ஒரு விஷயத்தை புட்டு அடிக்கிறான். ஸ்டெல்லா உன்னுடைய அப்பா ஒன்று நினைச்சு ரொம்ப பெருமைப்படுறத சொல்லியிருந்தாரு, என்ன சொல்றீங்க? ஆமா அவர் ஏதுனா ஒரு லெட்டர்ல அது என்ன போட்டுச்சுன்னா உங்களை நினைச்சு ரொம்ப பெருமையா நினைச்சிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம நீங்க நல்லபடியா எல்லா விதமான மேஜிக்கும் ராயல் அகாடமியில கத்துன்னு திரும்ப வரதுக்காக அவர் காத்துட்டு இருக்காரு. அதனால ஃபீல் பண்ணாதீங்க, இன்னும் போக வேண்டிய பாதை ரொம்ப தூரம் இருக்குன்ற மாதிரி. அதுக்கப்புறம் ஹீரோவும் சொல்ல இவங்களும் ஃபீல் பண்ணி ரொம்ப அழ ஆரம்பிச்சிருவாங்க. ஒரு வழியா ஹீரோ அவளுக்கு தலையெல்லாமே முடி வாரி விட்டுட்டு அவன் ரொம்ப ஹாப்பியா இருக்கா ஹீரோ பண்ண நினைச்சு. ஆனாலுமே நீங்க என்ன இருந்தாலும் பார்க்க என்னுடைய கண்ணுக்கு அந்த மெஜிஷியன் மாதிரி தெரியுறீங்க. அதுக்கப்புறம் ஹீரோ தடுத்து விட்டு கார்டன்ல இருக்கும்போது கார்டன்ல டீனாவும் மாஸ்டர் எப்படி போய் அக்கா நல்லா பண்றாள், இப்பெல்லாம் எதுவும் பிரச்சனை இல்ல எல்லாம் கரெக்டா தான் இருக்கு. எப்படி இதுக்கப்புறம் ஸ்டெல்லாவும் நம்ம கூட கத்துக்க போறலாம், என்ன பண்றதுனே புரியல, பட் இருந்தாலுமே நீங்க பண்ண உதவினால அவன் ரொம்ப இன்னைக்கு சந்தோஷமா இருக்கேன். பரவாயில்ல அவ மட்டும் இல்லாம நீயுமே நிறைய விஷயத்த பண்ணணும். அதுக்கப்புறம் அந்த ப்ரொஃபஸரும் கண்டிப்பா இதுக்கப்புறம் தொடர்ச்சி உன்னால இந்த இடத்துல கத்துக் கொடுக்க முடியாதுன்னு நினைக்காத ஆலன், ஏன்னா ஸ்டூடெண்ட் கவுன்சிலோடைய பிரசிடென்டா இருக்கிற ஸ்டெல்லாவை வந்து இதுக்கப்புறம் நீ டியூட்டரிங் பண்ண போற அவளுக்கும் சேர்த்து, அதனால உன்னால எதுவும் பண்ண முடியாதுன்ற மாதிரி சொல்ல அது டீச்சர்ன்ற மாதிரி ஹீரோ உன பக்கம் திரும்ப ஷாக் ஆயிட்டு இருக்கான். அட கடவுளே எனக்கு வேற வழி இல்ல போலியோ, அப்ப நான் என்ன பண்ற மாதிரி ஹீரோ யோசிச்சிட்டு இருக்கேன். டீனாவும் கவலைப்படாதீங்க சென்சே, நீங்க நிறைய விஷயத்த இன்னும் கத்து கொடுப்பீங்க, தயவு செஞ்சு எங்க கூட இருங்கன்ற மாதிரி அவ
புலம்பு. இன்னொரு பக்கம் பார்த்தா இன்னமும் நிறைய பேர் அந்த இடத்துக்கு வந்துட்டு ஹீரோ இருக்க வைக்கிறதுக்காக ரொம்ப புலம்ப ஆரம்பிக்கிறாங்க ஹீரோ கிட்ட. அப்புறம் இவங்க 3 பேருமா ஹீரோ கிட்ட ரெக்வஸ்ட் கேட்குது. ப்ரொஃபசர் பார்த்துட்டு கவலைப்படாதீங்க பசங்களா, ஆலன் உங்களுக்கு முடியாதுன்னே சொல்ல மாட்டான். என்ன ஆலன் நான் சொல்றது சரிதானே? ஆமா எனக்கு வேற வழி இல்ல. சரி ஓகே இவ்வளவு பேசுறீங்களே ஆளாளுக்கு வாமரை முடிச்சிங்களா? டீனா பார்த்தா வாமர் முடியலன்றா, எலியா பார்த்தா பர்ஃபெக்டா முடிச்சிட்டேன்னு சொல்றா, இன்னொருத்தி பார்த்தா பாதி தான் முடிச்சிருங்க சொல்ல, எலியாவது எதனா ஒரு பிரைஸ் கொடுக்கலான்னு இருக்க, நீங்க 2 பேருமே அரை ஒரு தண்டங்க அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல சண்டை பயங்கரமா போயிட்டு இருக்கு. அதுவும் காமெடியா. அதுக்கப்புறம் வேற ஒரு இடத்துல சீசன் 2க்கான ஒரு லீடை கொடுக்குறாங்க. அது என்னடான்னு பார்த்தா இந்த பிரின்ஸும் இன்னமும் உயிரோட தான் இருக்கான். அவன் ஒரு பக்கம் ஒரு பாழடைஞ்ச வீட்டுல என்னதான் இப்படி இருக்கானே தெரியல, அவன் கடுப்பாட்டு இருக்கான். இது எல்லாத்துக்கும் காரணமே அந்த ஆலன் தான். அவன் பண்ண அந்த ஒரு வேலையால தான் நான் இப்படி இருக்கேன். இந்த நிலைமைக்கு ஆளாக்குன அவனை நான் கண்டிப்பா திரும்ப கொல்லாம விட மாட்டேன். இதுக்கு நீ விலை கொடுத்து அவனை ஆலன்ற மாதிரி ஒரு பக்கம் அவன் கடுப்பாட்டு இருக்க. அதோட இந்த எபிசோட சரி இந்த சீசன் 1 முடிக்கிறாங்க. சரிங்க, இந்த வீடியோ கண்டிப்பா எல்லாருக்கும் பிடிச்சிருக்கேன். பிடிச்சிருந்தா லைக் பட்டன் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம அது கூட இருக்க பெல் ஐகானை ஆல் வச்சுக்கோங்க. அப்பதான் ஒரு அடுத்த வீடியோ எல்லாமே நோட்டீஸ் வரும். சரிங்க, இந்த வீடியோ முடிச்சுப்போம்.